ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ, பயனுள்ள ஒரு பூ. முக்கியமாக நம்மளுடைய ஃபேவரட், எல்லாருடைய ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாருடைய ஃபேவரட்டுன்னு கடவுள் யாருன்னு கேட்டாவே அடுத்த செகண்டே யோசிக்காமல் சொல்லுவோம், முருகன் தான். அதை விட ஒரு சிலர் பேர்த்துக்கு ரொம்ப அந்த சாமி மேலே பக்தியாக இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த சாமிக்கு பிடிச்ச ஒரு பூ, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அந்த பூவோட முட்டு தான். இது என்ன மரங்கிறது யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது என்ன மரம், இது அந்த சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ எது, இது என்ன பூ அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பூ வச்சு அந்த சாமியை வழிபட்டால் உங்களுக்கு நடக்காதெல்லாம் நடக்கும். அதோட விவரமும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நானே இந்த பூ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் இதோட மரமோ இந்த பூவோ நான் நேரில் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே நம்ம உலகத்தில் மல்லிகை தான் இந்த உலகத்திலே சிறந்த மனம்ங்கிறது சொல்லுவேன். அதையும் தாண்டுற அளவுக்கு ஒரு பூ இருக்குங்கிறத நானே நேரில் பார்த்து அந்த வாசனை முகந்து தாங்க கண்டுபிடிச்சேன். ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மல்லிகையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அடுத்து இருக்கிற ஒரே பூ ஃபஸ்ட்டில் பார்த்தா இந்த பூ வச்சுட்டு அடுத்தாங்க மல்லிகை கொண்டு போக முடியும், அந்தளவுக்கு ஒரு வாசம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தாழம்பூ தான். இது தாழம்பூவோட மரம் தான், அந்த தாழம்பூ தான். என்னங்க ஆச்சரியமாக வீடியோ பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த மரம் யார் வீட்டிலலாம் இருக்குது, யாரெல்லாம் இந்த பூவை பார்த்துருக்கீங்க நேர அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பூ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்க்குறேன். இந்த பூ இப்படி தாங்க இருக்குது. அதோட மொட்டு கீழே இருக்கிறத நல்ல ஒரு மஞ்சள் கலராக ஒரு மங்களகரமாக இருக்குது இந்த பூ. அப்படி ஒரு வாசங்க, மல்லிகையை விட மிஞ்சிரும் வாசம். உண்மையாகவே இதை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். எத்தனை பேர் இந்த பூவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோட சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப இந்த பூ கடவுளுக்கு பிடிக்கும். வேறு எந்த கடவுளில் நம்ம சிவன் தான். சிவனுக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்குமா. இந்த பூவை வச்சு வழிபட்டால் கடன் பிரச்சனையோ, நீங்கள் வீடு கட்டணுமோ, ரொம்ப நாள் தீராத ஒரு பிரச்சனை இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிவன் கோவிலுக்கு போய் இந்த பூவை ஒரு 3 வாரம் தொடர்ந்து போய் இந்த பூவை வச்சு வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாள் நிறைவேறாத இந்த கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீருங்க. அடுத்தது இன்னொன்று இந்த மரத்தில் சொல்லப்போனால், கண்டிப்பாக இந்த மரம் ஒரு வீட்டு பக்கத்தில் தான் இருந்தது. இந்த மரம் இருந்தாவே அந்த மரத்தில் பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை. நானும் ரொம்ப நேரமே இதை சொன்னோட இந்த மரத்து பக்கத்தில் போகிறதுக்கே யோசித்தாங்க. சப்போஸ் பாம்பு எதுவும் இருக்கும், என்ன தான் தைரியமாக இருந்தாலும் பாம்புனாவே படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யோசித்து மரத்தை ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் போய் இந்த பூவெல்லாம் பார்த்து வீடியோலாம் கண்டிப்பாக சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்லி தோணுச்சு. சப்போஸ் இந்த மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து யாருக்கெல்லாம் இது இந்த மரம் இருந்தாவே பாம்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு உண்மைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.